இங்க வாயா. Okay, no. Come on. அற்புதம்டா தம்பி. எல்லாமே இப்ப தயாராயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். திரும்பவும் வேலை செய்யணுமாடா? என்ன வாழ்க்கடாது? கொஞ்சம் இரு. எனக்கு என்ன பைத்தியமாடா? ஆடடா, இன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமையாச்சு. இப்ப என்ன பண்ண போறான் இவன்? எங்க போயிட்டு இருக்கான்? வட தம்பி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்டா. அப்படின்னா இன்னைக்கு நான் லீவு. இன்னைக்கு நான் ஃப்ரீடா. விட்டத்தை பார்த்து காலை நீட்டி தூங்குடா. எனக்கு பசிக்குதுடா. இதை நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய விருந்தே வைக்கிற நிலடா. எங்கடா அது? நமக்கு என்ன ஏகப்பட்ட வேலை இருக்குடா தம்பி. அந்த சொட்ட தலையின ஒரு வழி பண்ற வரைக்கும் நீ சாப்பாட்டை பத்தி பேசக்கூடாது. என்ன புரியுதா? ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். சாப்பாட்டை பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? பிராம்பல், எழுந்து வாடா தம்பி. வந்து பாரு. அந்த கேலண்டர் வேலைக்கு போறதுக்காக தானே வச்சிருப்பாங்க. அப்படின்னா அது மாறும். இந்த பார்சிலோனா பால் கேட்ச் கேமுக்கு உங்களை திரும்பவும் நான் வரவேற்கிறேன். எப்படின்னே தெரியலங்க, இந்த மேட்சை எப்படியோ டைட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். இங்க இருக்கிற எல்லா மக்களோட கண்ணும் அவங்க மேலதான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தா அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். அற்புதம்டா. பாப் கேட் தான் எப்பவுமே கில்லாடிங்க. இப்ப பாருங்க, இந்த அழகான பாப் கேட்ஸோட அற்புதமான கேமை நீங்க பாருங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மேட்ச்டா. இந்த மேட்ச் ரொம்ப வித்தியாசமா நடக்குது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யாரும் இந்த மேட்ச் மிஸ் பண்ணிராதீங்க. நம்ம பாப் கேட்க்கு திடீர்னு என்ன பாச்சு? நீங்க இந்த அளவுக்கு சிறுபுலதனமா விளையாடிட்டு இருக்கீங்க. எப்படியாவது அந்த கேம் நல்ல நிலைமைக்கு இயற்கை அழைக்குதே. சரி, போயிட்டு வந்துருவோம். எல்லாமே அவ்வளவுதான். ஸ்பான்சர் ரொம்ப அமைதியா இருக்காரு. இதான் நம்ம சான்ஸ். இப்ப எல்லாரும் ரொம்பவே அந்த விண்டோ கிட்ட போலாமா? ஓகே. கேரமல், மார்ஷ்மெல்லோ, இது எல்லாமே ரொம்ப அற்புதமான சுவையில இருக்கு. அது மட்டும் இல்லாம கேண்டி பாரா கூட அவைலபிளா இருக்கு. ரொம்பவே அற்புதமா இருக்கு. டேய் அண்ணா, ஒண்ணாகல. ஏன்னா என்னைக்கு நீங்க விடவே மாட்டீங்க. போனா இது ரொம்பவே ஸ்பெஷல். மறக்காம வந்து வாங்கிக்கங்க. ஏன்னா இது லிமிடெட் ஸ்டாக் தான். ஹலோ குட்டி பசங்களா, இது உங்களுக்காக தான். இன்னைக்கு மிஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் கிடைக்காது. அதே சமயத்துல சனிக்கிழமை சாயந்தரமும் ஒரு ஷோ போடுறோம், நீங்க பாத்துருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். உங்களோட பசங்களை நீங்க பாத்துக்க முடியலையா? எங்க இருக்கு நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த இடத்துக்கு அனுப்புங்க. நாங்க வச்சிருக்கோம் ஐஸ்கிரீம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அடேங்கப்பா, எவ்வளவு அற்புதமான ஒரு ஷோ. இதை யாரும் மிஸ் பண்ணிராதீங்க. இன்னைக்கு ஏதோ சத்தம் வந்துச்சு. யார் ஜெயிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியும். என்னடா சத்தம் அது? யாரும் இந்த கேம் ஒருவேளை நம்ம மனப்பிராந்தியா இருக்குமோ? சூப்பரா இருக்கு. இன்னைக்கு
இன்னைக்கு என்ன லீவு தானே, லீவா இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனோட பிறந்த நாளா? யாரா அவரு? மரம் வெட்டுற தொழில பெரிய கை. சரி இருந்துட்டு போட்டும். அப்படி போடுறா, நமக்கு தேவையானது லீவு, அதுவும் கிடைச்சிடுச்சு. நல்லதா போச்சுடா. செருப்பு தூக்கி போட்டு காலுக்கு மேல காலை போட்டு பாடுறா. என்னடா இது, இன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு லீவ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி மரம் வெட்டுறதுக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்களே. பரவாயில்ல, அந்த மரத்துக்கு கூட பாவம் பார்த்து அதுக்குன்னு லீவ் விட்டுருக்காங்க. சரி, அதையும் மதிச்சு நாம இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவோம். நாமளும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், இது நமக்கு தேவைதான் ஐயா. என்ன சத்தம் அது? டேய் அண்ணா ப்ரோயர் ஏந்திரா, குண்டா ஏந்திரா. டேய் அண்ணா அந்த லாகர் வீக்கோட செயின்ஸா சவுண்ட் கேக்குதுடா. பொறுமையா இரு தம்பி, அது உன் வயித்துல இருந்து தான் வந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாண்டா, என் வயிறு லஞ்ச் டைம் ஆச்சுன்னு சொல்லுது. நாம தான் அவன் கேலண்டரை மாத்தி வச்சிட்டோம்ல, இனி அவன் இங்க வரமாட்டான், விடு. அப்போ அவன் இங்க வரமாட்டான்னு சொல்றியாடா அண்ணா? இருந்தாலும் நான் அவனை மிஸ் பண்ணுவேனே. நம்ம ஒண்ணு பண்ணலாமா தம்பி? விக்கு வீட்டுக்கு போலாமா? ஏன்னா அவன் வீட்டுல நிறைய சாப்பாடு இருக்கும்ல, அதோட டிவியும் பார்க்கலாம். மன அமைதி. மூச்சை உள்ள இழு, இப்போ வெளியே விடு. அந்த கிறுக்கு பையன் என்னென்ன பண்றா பாத்தியா? அங்க பாத்தியாடோ, பூவெல்லாம் வளர்க்குறோம், தொட்டில மீனும் வளர்க்குறோம், ஆளே மாறிட்டான்டோ. என்ன கொஞ்ச நாள் விட்டா போதும் அந்த சொட்ட பையன் மொத்தமா மாறிடுவான் போல. சரி வா போய் சுத்தி பார்க்கலாம். என்னடா இது, இன்னைக்கு வித்தியாசமா லீவுன்னு போட்டிருக்கு இந்த காலண்டர்ல. ஒன்னும் புரியலையே, வாரம் முழுக்க லீவாவே வந்துகிட்டு இருக்கு. என்ன மோடா வினோதமா இருக்கு, ஆனா எனக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா என்ன திடுதிப்புன்னு ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வர்றதும் சந்தேகமா இருக்கு. என்னடா இது, இந்த போன் ஒயர் மட்டும் கட்டா இருக்கு. இது எப்படா கட்டாச்சு? ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கும் ஹாப்பி ஹாலிடே சொல்லிக்கிறேன். கேலண்டரை பார்த்தா ஐயா சொல்றேன், இன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு அவங்களே லீவ் விட்டுருக்காங்க ஐயா. எந்த கேலண்டர்ல போட்டுருக்கான்? நீயே ஒரு கேலண்டர் போட்டு ஊரை ஏமாத்துறியா? என்ன பண்ணுவீங்க தெரியாது. அண்ணா அவனுக்கு என்ன தெரியல பாத்தியாடா அண்ணா? அவன் நம்பிட்டான். அடே திமிர் முடிச்சவனே, என்னடா சொன்ன இப்ப? ஒண்ணு இல்லைங்கயா, ஒண்ணு இல்ல. கொலைப்படுத்தவன் என்ன பார்த்தே சொல்றியா? வட போயிடலாம். அடே கரடிகளா, உங்களை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டான்டா. ஒழுங்கா வாங்கடா இங்க. அண்ணா ஒரு வழியா நம்ம டிராப்ல அவன் விழுந்துட்டான்டா. நான் உங்களை சும்மா விட மாட்டான்டா. என்ன ஒரு நாள் கூட லீவ் போட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா?
திரும்ப வந்து லாகர்விக் வேலைய ஆரம்பிச்சிட்டானோ? லாகர்விக், அந்த மரத்தெல்லாம் விட்டுட்டு நீ இங்க இருந்து போயிடு. என்கிட்ட வராதடா. ஏண்டா பிராமணு, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்காடா? நானா இருந்தா கண்ணை கீழே போட்டு ஓடி இருப்பேன்டா. அடே கரடி, உன்கிட்ட சிக்கி சீரழியறனேடா. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க ஐயா. என் செயின் சாமியும் துப்பாக்கியும் எழுந்தது மட்டும் இல்லாம இப்ப என் தொப்பியும் போயிடுச்சு. என்னமோ இரும்புல பெத்து போட்ட மாதிரி இவனுங்க இந்த மாதிரி வந்து எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே. கொஞ்சம் இரு, ஆத்திர அவசரத்துல யோசிக்கிற விஷயம் கூட சூப்பரா தான் இருக்கு. அப்படின்னா இப்ப நாம நமக்கு இரும்பு கவசத்தை ரெடி பண்ணுவோம். அப்படி போடுறா, அட்டகாசமெல்லாம் இருக்கு. அப்படி ஆனோம்னா எப்படி இருக்கும்? ஹலோ, எனக்கு ஒரு ஆர்மர் சூட் வேணும் ஐயா. ஆமாங்க ஐயா, இரும்புல பண்ணதுதான். இப்ப இன்னொன்று பண்ணுவோம். நிஜமாவே இந்த கவசம் அட்டகாசமா இருக்குது ஐயா. இதுக்கப்புறம் பாருங்கடா, இதை நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாப்பண்டா. உயரமா போக வைக்க முடியும் பாக்குறியோ? ஓகே, எங்க பண்ணு. ஆனா என்ன கீழே மட்டும் விட்டுட மாட்டேல்ல? மன்னிச்சுட்டோ. அங்க போத்தியா லாகர்விக், மரம் வெட்டுறத ஆரம்பிச்சிட்டோம். வா போலாம். அவன் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இல்லையாடா, நான் தாண்டா உன்னோட விக்கு கரடி பயல. லாகர்விக், அந்த கவசம் ரொம்ப அழகா இருக்குடா. அடே லாகர்விக், இப்போ என் சக்தி என்னங்கறத காட்டுறேன் பாடுறா. இதோ வாங்கிக்கோடா. அந்த விக்கோட வயிறு காலி ஆயிருக்கும். என் கை ரொம்பவே வலிக்குது. என்னடா அண்ணா, இப்போ உனக்கு புரிஞ்சுதாடா? என்னோட இரும்பு கவசத்துல நீ கைய வச்சனா உனக்கு தான் வலிக்கும். இப்போ இத பாடுறா. இதுக்கப்புறமா உன்னால யாரையும் தாக்க முடியாதுடாப்பா. அப்படி வந்தாலும் என் இரும்பு கையால உன்னை இறுக்கி அணைச்சு ஒரு உண்மை கொடுப்பேன். என் ஃப்ரெண்டே நீ கிண்டல் பண்றியா? ஏய் பிராமல், வா எஸ்கேப் ஆயிடலாம். அப்படிதான்டா, ஓடுடா. இருடா, நானும் வரேன். இந்த பக்கம் வந்த அப்புறம் உன்னை தொலைச்சு கட்டிடுமா பாத்துக்கடா. கூடிய சீக்கிரமே இந்த மொத்த காட்டையும் நான் கூறு போட்டு விற்க போற பாத்துக்கிட்டுறா.
என்ன அவ இரும்பு கவசம் போட்டிருக்கானா? ஆமாண்டா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. என் கைய பாத்தியா? இது ரொம்பவே வலிக்குதுடா அண்ணா. ஆமா ஆமா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனோட ஒரே அடியில இந்த பாரதியை சாச்சிட்டான் பாத்துக்கோயே. என்ன ஒரே அடியிலையா? அது மட்டுமா? இப்ப இந்த மொத்த காடுமே அவனுக்கு மட்டும்தான் சொந்தங்கிறான்டா. என்ன என்ன தைரியம் அவனுக்கு? ஓ மரமே, ஓ பெரிய மரமே, உன்னை இப்ப நான் வந்து வெட்ட போறேன். உன்னைய வெட்டுறதுதான் எனக்கு சந்தோஷமே. உன்னை வெட்டி கூறு போட்டு விட்டா எனக்கு நிம்மதி. வெட்டு 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 மரத்தை நீ வெட்டு, கூறு போட்டு காசை நீ கட்டு, மரத்தை நீ வெட்டு, மரத்தை வெட்டு. இப்போ அந்த கரடிங்க நம்ம கிட்ட வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நாங்களாம் அப்பவே அப்படிறோம். சரி, அவங்க வரும்போது வரட்டும், நாம போய் வேலையை பார்ப்போம். அங்க பாத்தியா எவ்வளவு மோசமா இருக்கு? டேய் ப்ரோயர், அங்க பாரு, அந்த லோகோவிக் அங்க இருக்கும். அது என்ன அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? வெல், அதையும் பார்த்துருவோம். என்னதுடா அது? நான் சொன்னதை நம்பல, இப்பயாவது நம்புறியா? அவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது. அவன் ரோபோட் மாதிரி ஆயிட்டான். பிரபல், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் அவனை பாத்துக்கிறேன். இது அவனோட கோடாரி. ஆனா பரவாயில்லையே, நாம இதை வச்சு கூட யூஸ் பண்ணலாமே. அசையாம இரு, தாவறடப்பா. ஓஹோ, இப்ப அண்ணன் வந்திருக்கானா? ஆமா, என்னையா நீ தனியா வந்திருக்க? இப்போ கொஞ்சம் முன்னாடி தானடா ஒரு கோடையை காதல விட்டு துரத்தி விட்டான். என்னது? என்ன கோலன்னு சொல்றானோ? டேய், எனக்கு ஒண்ணு பார்த்து பயம் இல்லடா. தம்பி, என்ன பண்ற? இந்த வாங்கிக்க. இது அட்டகாசமா இருக்குடா. இனி உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணாலும் செய்வேன்டா. லோகர் வீக் ஒன்னு என்ன பண்றேன்னு பாரு. என் கால வலிக்குது. என்னடா கண்ணா, என் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி காட்டுறடா. எட்டி வலிக்கிற பாரு. காலு. ஐடியா. ஏய், இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரி, போயிட்டு வந்துடுறேன். டேய் தம்பி, கொஞ்சம் அங்கேயே இரு. நீதான் ரொம்ப டயர்டா இருக்கலடா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கேண்டா. ஏன்னா இப்ப அடுத்து வர்றது என்னோட டர்ன்ல. எங்கடா கண்ணா ஓடுற நீ? வேடா ஓடாதடா தம்பி, அண்ணன் கிட்ட வாடா. நான் உனக்கு குச்சி முட்டாயும் புரி விரட்டி வாங்கி தரேன். இப்போ என்கிட்ட மாட்டியடா நீ. பிராம்பல். ஹேய் ரேயர், இங்க பாத்தியா? அட்டகாசம். டேய் தம்பி, கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். டேய் லோகர்வேக். அட என்னடா இது? சீக்கிரம் வாங்கடா, ஒரு அடியா உங்க கதையை முடிச்சிடுறேன்டா. வாரன், இனி நீ பாத்துக்க. நீ என்ன பண்ண? அச்சோ, அரிக்குதுடா. சிகிச்சா இருக்கே. என் மேல இருந்து போ, என் மேல இருந்து போ. டேய், அங்க போய் என்ன பண்ற? அச்சோ, என்னமோ பண்ணுது. அங்கெல்லாம் போகாத. என்னது வண்டா? யாரா போட்டது இத? என்ன பண்ணாலும் கேட்க மாட்டீங்களடா. இப்போ உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. ஏ லோகர்வேக், என்னடா ஆச்சு? என்கிட்ட அடி வாங்க ரெடியா இருக்கியா? என்னோட கவசம் இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியா? அச்சோ, டேய் வேணாம்டா, இங்க ஏன்டா கூட்டு வந்தீங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னோட அழகான கவசத்தை இப்படி பண்ணி விட்டீங்களேடா.